ஹalleluya. எப்படி இருக்கீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களாம் நல்லா இருக்கீங்க, நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஏமேன். இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீங்க வாழ்ற நாளெல்லாம் நல்லா இருக்கணுங்க. நீங்க அதான் என்னுடைய ஜெபமும், நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதும் அதான். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு காரியத்தோடு உங்களோட பேச விரும்புறேன். நேற்றுக்கு கேட்ட மெசேஜ் நல்லா இருந்திருக்குமே, வீம்பு இல்ல? ஆமே. இன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்கலாமா? ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும். கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட மனுஷங்க இருப்பாங்க தெரியுமா? அகந்தையுடைய மனுஷர்கள் இருப்பாங்க. வாட் என்ன அகந்தைனா என்ன? தலைகணம், இருமாப்பு. சொல்லுங்க, அகந்தைனா என்ன? தலைகணம், இருமாப்பு. நம்முடைய பாஷையில சொன்னா அகம்பாவம். இல்ல, நம்ம கோபப்படும் போது சொல்லுவோம் தெரியுமா, ஆணவத்துல ஆடுறான் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? இதற்கு பெயர் தான் அகந்தை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த அகந்தை தலைவிரித்து, தலைகணம் தலைவிரித்து ஆடுகிறது. ஒண்ணும் நல்லா புரிஞ்சுக்கங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதையோ அல்லது உங்களை உயர்த்துவதையோ தேவன் தடுக்க மாட்டார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆனா ஒரு காலம் அந்த ஆசீர்வாதம் கீழே வைக்கணுமே தவிர தலையில தூக்கி வைக்க கூடாது. ஒரு வசதி இல்லாத வரைக்கும் நம்ம எல்லாரையும் மரியாதையா பேசுவோம். வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க வாங்க வாங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட், ரொம்ப அதிக மரியாதை இருக்கும். சேர் போடுங்க, உட்காருங்க. ஆனா கொஞ்சம் வசதி வந்துருச்சுன்னா வா வா உட்காரு. அந்த வார்த்தையோட ஸ்டைல், அந்த வார்த்தையோட ஸ்லாங் எப்படியே மாறும். இதற்கு பெயர் தான் அகந்தை, ஆணவம், அகம்பாவம், தலைகணம், இருமாப்பு. நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதது, மனுஷர்களுக்குள்ள இருக்கக்கூடாத குணங்களில் ஒன்று அகந்தை. பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன், அவர் ஒரு உலகத்தான் தான், கடவுளை ஆராதிக்காத அறியாத ஒரு மனிதன் தான். அவருக்குள்ள எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. யார் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீங்க சொன்னா, டாக்டர் அப்துல் கலாம். அவரை பத்தி, அவருடைய ஹிஸ்டரிய நான் பெருசா ஒன்றும் படிச்சது கிடையாது, ஆனா கொஞ்சம் அவரை பத்தி எனக்கு தெரியும். அநேக மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிய ஒரு மனிதர். 90ல இருந்து 2000 வருஷம் வரைக்கும் அவர் ஒரு மாணவர்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஸ் ரோல் மாடலாக இருந்தவர். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் தன்னுடைய நிலையை அறிந்து வாழ்ந்தவர். அகந்தையே இல்லாத ஒரு மனுஷன். அரசியல்ல கூட அவர் பெருசா ஜொலிக்கல. அரசியல்வாதிகள் தான் அவரை தலைவர்களாக்கினார்கள். அவர் ஒரு நல்ல ஞானி, படித்தவர், எல்லா எதிரிகளும் நேசிக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மனிதர். ஏன் தெரியுமா? அகந்தங்கிற ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையிலே இல்லை. ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்து அப்துல் கலாம் அங்கிள் உடனே நிற்பார், அந்த பிள்ளையோடு பேசுவார். நிறைய பள்ளிக்கூடத்துல போயிட்டு பசங்க சல்லி, அவ்வளோ பெரிய விஞ்ஞானி அவரு, சல்லியான கேள்வி கேட்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு திருக்குறளை சொல்லி அந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார். இந்த உலகத்துல அநேகரை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு அழகான மனிதர். ஏன் அவரை பத்தி உங்களுக்கு சொல்றேன்னா, பைபிளை வச்சுட்டேன்னா ஏன் அவரை பத்தி சொல்றேன்னா, குட், நம்முடைய தேசத்தை தலை நிமிர செய்ததற்கு ஒரே ஒரு காரணம், அவருக்குள் அகந்தை இல்லை. இன்னைக்கு இந்த நம்முடைய தேசமா இருக்கட்டும், நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், ரொம்ப கேவலப்பட்டு போனதுக்கு, கீழே விழுந்து போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அகந்தை. எனக்கு, நான், என்னுடையது, நான் மட்டுமே பெரிய ஆள் ஆகணும், தோல் வரைக்கும் வளரணும், எனக்கு தோல் மேல எவனும் வளரக்கூடாது, ஒரு மாதிரி ரூடு, ஒரு மாதிரி பெருமை. என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட வசதி இருக்கு, நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லைங்க மனுஷ வாழ்க்கை. சாதாரணமா பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய தலையை பார்த்துறீங்க, ஒரு சாதாரண மண்பானை போல. எங்கேயாச்சும் வண்டியில போறோம், கீழே விழுந்தோம்னா உடஞ்சா முடிஞ்சது. இதுல எதுக்கு நமக்கு தலைகணம்? இதுல எதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம்? தேவையில்லாத வீண் பெருமைகள். தலைகணம் வேண்டாம். பிரைஸ்லா பிள்ளைகளே, என் சகோதர சகோதரிகளே, தலைகணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.
அகந்தை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க நல்லா இருக்கணுமா? கத்துக்கிட்டே இருங்க, கத்துக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க மத்தவங்களுக்கு கத்துக் கொடுங்க. மத்தவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை கற்றுக்கொள்ளுங்கள். அகந்தை தலை தூக்காது. சொல்லுங்க, நான் சொல்றத. சோதனை சொல்றீங்களா நீங்கெல்லாம்? சோதனை, போதனை, சாதனை. எல்லா சோதனைகளும் நமக்கு நல்ல போதனைகளை கொடுக்கும் இல்ல? எல்லா போதனைகளும் நம்மளை சாதனையாளனாக்கும். நான் நிறைய முறை இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோல இதை சொல்லியிருக்கேன். நமக்கு அகந்தை இல்லைன்னா நம்ம சோதனையை சகிப்போம். நமக்கு அகந்தை இல்லைன்னா யார் என்னத்தை கத்துக் கொடுத்தாலும் கத்துக்குவோம். நமக்கு அகந்தை இல்லைன்னா எதையுமே சாதிப்போம். அதனால நமக்கு இருக்கக்கூடாதது அகந்தை. நான், எனது, என்னுடையது, நான் மட்டும், எனக்காக, என் வாழ்க்கை. மற்றவங்களை பத்தி ஈவு இறக்கமே இருக்காது அவங்களுக்கெல்லாம். தனக்கு வந்தா வேதனை, மற்றவங்களுக்கு வந்தா ஜாய், அது என்ஜாய். தனக்கு வந்தா வேதனை. இதெல்லாம் அந்த ஆணவம் பிடிச்சவங்க செய்யற வேலை. மற்றவங்களை காயப்படுத்துவாங்க, ஆனா இவங்களை யாரும் காயப்படுத்த கூடாதுன்னு விரும்புவாங்க. மற்றவங்களை அசிங்கப்படுத்துவாங்க, ஏன்னா இவங்க அகந்தையுடையவங்க. தன்னை யாரும் அப்படி பேசிடக்கூடாது, தன்னை ஒரு பெரிய ஆளாவே நினைச்சுக்குவாங்க. சகோதரத்துவத்தோடு பழகுங்க. மேல் ஜாதிங்கிற அகந்தை, கீழ் ஜாதிங்கிற அகந்தை வேண்டாங்க. பணக்காரன் என்கிற அகந்தை வேண்டாங்க. நான் பேரழகி, நான் பேரழகன் என்கிற அகந்தை வேண்டாங்க. மனுஷர்களா பழகுங்க. கடைசி நாட்கள்ல மோசமான மனுஷர்களில் இருக்கிற சுபாவம் என்னன்னா அகந்தை. நமக்குள்ள அகந்தை வேண்டாம். அமைதியோடு வாழ்வோம், ஒருவரை ஒருவர் நேசிப்போம். ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, அன்புள்ளவர்களா இருங்க. கற்றுக் கொடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, கற்றுக் கொடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். God bless you.